நம்ம சேவூர் ரவுண்டானா முன்னாடி இருக்கிற இந்த கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். பெண் சித்தர் கோயிலுங்க. ஜெயங்கொண்ட விநாயகர் உடனிருப்பார் சித்தாயி அம்மன். இது சித்தர் கோயில் தாங்க. அது ஆண் சித்தர் இல்லை, பெண் சித்தர். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதி தாங்க. சேவூரில் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சித்தர் கோயில் இருக்கான்னு சில பேருக்கு தெரியாதுங்க. மாதம் பௌர்ணமி பூஜை, சிறப்பு பூஜை நடவுருங்க. நியாயமான கோரிக்கை வச்சு நீங்கள் வேண்டிங்க, கண்டிப்பாக நடக்குங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சோழர் காலத்துலேருந்தே இருந்ததுங்க. இப்போ தான் இந்த 5 வருஷம் முன்னாடி தான் இந்த கோயில் கட்டப்பட்டதுங்க. இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலோட ஃபுல் ஹிஸ்ட்ரி சொன்னாரு. நான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஐயர்கிட்ட போய் இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாமி உங்கள் பேர்? என்னுடைய பேர் ஜனார்த்தனன். இந்த கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் ஆனதுலேருந்து கோயில் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். கும்பாபிஷேகத்துலேருந்து எத்தனை வருஷமாக பூஜை பண்ணுங்க? 2019 கோயில் கும்பாபிஷேகம் ஆனது. 2019 கோயில் கும்பாபிஷேகம் 6வது மாதம் ஆனது. தேதி சரியாக அந்த மாதத்தில் வந்து மூல சுவாதி நட்சத்திரம் கும்பாபிஷேகம் ஆனது. அந்த மாதத்தில் இன்றைக்கி மாதம் வருடத்துக்கு ஒரு வாட்டி அந்த சுவாதி நட்சத்திரம் வரும்போது ஆவணி மாதம் சுவாதி நட்சத்திரம் வரும். அந்த மாதத்துக்கு கும்பாபிஷேகம் அந்த நாளை அனுசரித்து வருஷம் வந்து ஆண்டுவிழா பண்ணுவோம். மாதம் பௌர்ணமி பூஜை நடக்கும். பெண் தெய்வத்தினால சித்தாயம்மல் பேர். பௌர்ணமி பூஜை நடைபெறும். நல்லா சிறப்பாக நல்லா ஒரு 200-250 பேருக்கு அன்னதானம் போடுவோம். அன்னதானம் போடுவோம். அதே மாதிரி சங்கடகர சதுர்த்தி வரும் உள்ளூர் மக்கள், குழந்தை இல்லாதவங்க, பல கணவன் மனைவி பிரிக்கப்பட்டவங்க, இவங்கள குறையோடு வருவாங்க. குழந்தை இல்லாமல் நிறைய பேர் வந்து விட்டு குழந்தை பெற்று போயிருக்காங்க. கணவன் பிரிவு ஏற்பட்டு மறுபடியும் வந்து சந்திச்சு சமாதானமாகி மறுபடியும் குழந்தை பெற்று நல்லா ஆரோக்கியமா இருக்காங்க. அவங்க குழந்தைக்கு பேர் வச்சு நானும் பேர் வச்சு கொடுத்து அனுப்பியிருக்கேன். நல்லா ஆரோக்கியமா இருக்காங்க. சங்கட சதுர்த்தி வந்து விநாயகர் சங்கட ஜெயங்கொண்ட விநாயகர் பெருமாள் சித்தாயம்மன் பக்கத்துல ஜலசமாதியான சித்தாயம்மன் பேரு. ஜலசமாதி மேல சித்தாயம்மன் பேரு. உருவ வழிபாடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 வருஷம் உருவ வழிபாடு யாரும் முடியாது. இது சித்தர் சொல்லி தான் பெண் சித்தரால இப்படி உருவ சித்தர் வந்தது. உள்ளூர் மக்கள் பக்கத்துல முன்னாடி விநாயகர் வச்சுட்டாங்க பக்கத்துல. சித்தாயம்மன் ஜெயகொண்ட விநாயகர் ஆதி விநாயகருக்கு வருக. இந்த அம்மா இந்த உள்ளுக்குள்ள விநாயகர் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த விநாயகரா இருந்தாரு. ஆதி விநாயகர் சொல்லுவாங்க. செம்மி விநாயகர் கோயில் சொல்லுவாங்க. கோயில் செம்மி விநாயகர் கோயில். ஆதி விநாயகர் இப்போ நாங்கள் வழிபாடு சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு மாதிரி வர்றவங்க செம்மி விநாயகர் கோயில் சொல்லுவாங்க. இது வந்து பழைய கல்வெட்டுல இதெல்லாம் பார்த்தா செம்மி விநாயகர் கோயில் சொல்லி கெஜெட்ல இருக்காங்க. இது கோயில் கும்பாபிஷேகம் இப்போ முன்னாடி புதரா இருந்துச்சு. இப்போ கோயிலெலாம் கட்டி கொஞ்சம் இன்னும் குலதெய்வத்துக்காரங்க வரும். கொஞ்சம் இன்னும் கோயில் டெவலப்மெண்ட் ஆகி உருவாகி நல்லா சிறப்பாக நல்லா போயிருக்கு. மாதம் பௌர்ணமி பூஜை நடக்கும். சங்கட சதுர்த்திக்கு அது ஒரு 50 பேர் பெண்கள் வருவாங்க. அவங்களால முடிஞ்சது என்ன செய்யணும் செஞ்சு வழிபாடு செஞ்சு சாயந்தரம் 6 மணிக்கு போல சங்கட சதுர்த்தி பூஜை நடக்குது. அவங்க ஏதாவது திருமண விசேஷங்கள் இந்த மாதிரி நடைபெற அவங்க குறையும் போது அவங்க நம்ம திருமண விசேஷம் நடைபெற்று கொடுக்கும். நிறைய நடைபெறுது. வளகாப்பு இந்த மாதிரி நடக்கும். அவங்களும் வீட்டில் வெட்டிட்டு இந்த மாதிரி கூட சாமிக்கு நேர்ந்துக்குவாங்க. அபிஷேகம், பாலாபிஷேகம், எல்லா அபிஷேகமும் நடைபெறும். வேற என்னப்பா உங்களுடைய குறைகள் நீங்கள் சொன்னால் இந்த நியாயமான கோரிக்கை எதாவது கட்டாயம் நிறைவேறும். பெண் சித்தர் வரும். ஜீவ சமாதி இருங்க. பெண் சித்தர் எந்த காரியமாக நிறைவேறும். இது வந்து இந்த கம்பத்தினுடைய சிறப்பம்சம் கூட முன்னாடி இது போட்ட தகர்ச்சிட்டு போறாங்க. இது வந்து அது வேட்டு மேலே வந்து ஆகாயத்தில் வந்து அந்த ஆற்றல் வரணும். அதை மறைச்ச 1/2 hour அது ஓப்பன் பண்றதுக்குள்ள அந்த கம்பாரை கண்ணாலே பார்த்து அப்போ அந்த கம்பா வைப்ரேஷன் வரும். கம்பா நின்றுச்சு. அந்த கம்பாரை கண்ணுக்கு தெரியுது. வைப்ரேஷன் ஆகிறது தெரியுது. தொட்டா அதோடு தெரியல. கீழே விரிசலும் தெரியல. ஆனால் வந்து ஆறு நல்லா ஒரு 6 நல்லா தெரியுது. இதோட ஆத்தோடைய சித்தம் தான் அதோட வைப்ரேஷன் நல்லா தெரியுது. ஆக்கள் எல்லாம் நான் வழிபட செஞ்சீங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். எல்லாம் அனுகூலம் நல்லா இருக்கும். ஜெயங்கொண்ட விநாயகர் சித்தாயம்மோட அறுபது எல்லா பேரும் நல்லா இருக்கும். இறைவனை பிரார்த்தனை செஞ்சா அந்த மாதிரி. அதாவது எதா இருந்தாலும் நியாயமாக கோரிக்கையா இருக்கணும். ஏன் சொல்றப்ப அடுத்த ஒரு மனைவிக்கு கஷ்டப்படுத்தி இந்த மாதிரி கோயில் நிறைவேறு. இப்போ பக்கத்துல வந்து இந்த ஏரியா வந்து தண்ணி இல்லாத ஏரியா தான். கிட்டத்தட்ட 1000 அடி போர் போட்டு ஒரு பல லட்சங்கள் சிறப்படி தண்ணி கிடைக்குமா. விவசாயம் பண்ணுறதுக்கு விவசாயம் பண்ணலாமா வேணாமா. பக்கத்துல ஒரு 5-6 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வந்து தண்ணி கேட்பாங்க. பூ வாக்கு கேட்பாங்க. 1000 வருஷம் பூ வாக்கு கேட்பாங்க. போர் போட தண்ணி வருமா அது வாக்கு கேட்பாங்க. அது மாதிரி வாக்கு கேட்கணும். போர் போட தண்ணி வரும் வராது கொடுப்போம். வெள்ளை பூ வேணுமா சிவப்பு வேணும் கேட்பாங்க. வரும். அது மாதிரி நியாயமான கோயிக்கும்போது சீரிகளை கேட்கும்போது கரெக்டாக வரும். கரெக்டாக பதில் கேட்டு சாயந்தரத்தை 6 to 7 கவுளியே பதில் சொல்லலாம். வடக்கத்தை சொல்ல கேட்க சொல்லும். பதில் நேரடி கவுளி பதில் பேசலாம். பகல்ல பூ வாக்கு கேட்பாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கும். இந்த பகுதியில் உள்ள மக்கள் இந்த ஏரியாவை கடந்து போகும்போது வெளியில வாகனத்தை நிப்பாட்டி எலுமிச்சல் வெட்டி தூங்கி இடிகாய் போட்டு போவாங்க.
சிறப்பம்சம் போய் எவனே வென்றா சொல்லுவாங்களே, போய் வழித்துணையா இருந்து பாதுகாப்பா இருந்து மறுபடியும் வீடுக்கு சேருவாங்க. இந்த பகுதி எல்லா மக்களும் இந்த சைடு போகும்போது சாமியை கும்பிட்டு தான் போவாங்க. டிராவல்ஸ் இங்கேருந்து வெளியூர் போகிற பகுதி போகிறவங்க இங்கேருந்து எவ்வளோ ஊருக்கு திருச்செந்தூர் வரைக்கும் போயிட்டாங்க. வாரம் போயிட்டு தான் இருக்காங்க, இன்னும் போயிட்டு தான் இருக்காங்க. ஆனால் வந்து இங்கிருந்து வழிபாடு செஞ்சு தான் போவாங்க. வேற மதத்தார்களும் இங்கிருந்து வழிபாடு செஞ்சுட்டு தான் போகிறாங்க. மத ரீதியாக எதுவுமே கிடையாது. கிறிஸ்டின் ஆளுங்களும் வர்றாங்க. ஆனால் உள்ளே வராமல் வெளியே நின்று சாமி கும்பிட்டு தேங்காய் வச்சுட்டு சூடப்பட்டு சாமிக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இது ஜலசித்தர் சமாதி. ஆனால் இது காலப்போக்கில் என்ன எப்படி இதாக உருவாகுது அந்த ஆத்தாவுடைய அனைவரும் எல்லாத்துக்கும் தெரியாகும். நியாயமான கோரிக்கை ஏதாவதுனா கட்டாயம் நிறைவேறும். குழந்தை இல்லாதவங்க குழந்தையோட கிடைக்கும். குடும்ப பிரச்சனை, நோய் நொடி இல்லாதவங்க ஆரோக்கியமாக. பல பேர் இந்த கொரோனா டயத்தில் பல பேர் வந்து அங்கே ஆஸ்பத்திரியிலே இருந்துட்டு வந்தால் உனக்கு என்னை காப்பாற்றி கொடு, இங்கே வந்து ஆரோக்கியம். அதே மாதிரி கொரோனாலையும் எந்திரிச்சு வந்தாங்க, வந்து முடிக்காணிக்க கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட 70-80 வயசுக்காரங்க கொரோனா இறங்கி வர முடியாது, மேலேயே உட்காந்து முடிக்காணிக்க கொடுத்துக்கிட்டு சாமிக்கு போனாங்க. சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு போனாங்க. சாமிக்கு அபிஷேகம் 9 விதமாக அபிஷேகம், பாலாபிஷேகம், தயிர் அபிஷேகம், மஞ்சள், திருமஞ்சள் பொடி, சந்தனப்பொடி, அரிசிமா பொடி, பன்னீர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், பஞ்சாமிரத அபிஷேகம் எல்லாம் சேர்ந்து சிறப்பாக பண்ணுவோம். அதுக்கு தனிப்பட்ட முறையில் நம்ம சக்கரை பொங்கல் வச்சு நெய்வேத்தியங்களை அபிஷேகம் நேர்ந்துக்கிறது. இந்த மாதிரி அபிஷேகம் தனிப்பட்ட முறையில் போது ஜாமான் வாங்கிட்டு கொடுப்பாங்க. வர முடியாதவங்க சாமி நீங்களே எல்லாம் பண்ணிடணும், நம்ம அதுக்கு தேவை சக்தி பண்ணிக்குவாங்க. ஒரு சில சாமிக்கு புடவை சாத்தணும்பாங்க, மாலையில் சாத்தி எல்லாம் செஞ்சு நல்லா கோரிக்கை நிறைவேறின பிறகு அந்த இது எல்லாம் செய்வாங்க. முதல்ல கோரிக்கை வந்து சூடம் பருத்தி தேங்காய் பறிச்சு கோரிக்கை கேட்பாங்க. ஒரு வீடு வாங்குறதுக்கோ இது வாங்குறதுக்கோ எல்லாம் கேட்பாங்க. நல்லதுக்கு இதுக்காக அதே மாதிரி குழந்தைகளுக்கு திருமண இதுக்கு ஜாதகத்தை கொண்டு வர சொல்லுவேன். ஜாதக சாமி பார்த்து வச்சு